டேரக்டர் சார் அண்ட் ஹீரோ சார். சார் ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது விஜய் சேதுபதி தான் வரணும், வந்தா அவர்கிட்ட போய் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே எனக்கு ரெண்டு பேருக்கும் சின்ன ஒரு விஷயம் நடந்துருக்கு. அது எழுதும் போது என்ன உங்களுக்கு தோணுச்சு? அப்புறம் சார் உங்களுக்கு டேரக்டர் சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்ல, நாங்க சண்டைக்கு அப்புறம் மிஸ்கிப் சாருடைய பிறந்த நாள்ல ஒன்று சேர்ந்துட்டோம். அதனால ஏதோ விளையாட்டுக்கு ஆரம்பிச்சோம். தலைப்பே வந்து விஜய் சேதுபதி பண்ற சண்டைன்னு தான் வந்துருமோன்னு இருக்கு. உண்மைதான், நடந்ததுதான். ஆனாலும் அருவாள் அவர் எடுக்கல, நான் கத்தி எடுக்கல, துப்பாக்கி எந்த ஆயுதமும் எடுக்கல. நீ எப்படி நான் எப்படின்னு கையையும் நீட்டிக்கல. ஒரு சின்ன மனஸ்தாபம் அது பெரிய மனஸ்தாபமா மாறிச்சு. சரி, வாழ்க்கையில உங்களை நானும் படம் பண்ணா நீங்களும் படம் பண்ண வேண்டாம், புரிஞ்சுட்டோம். அன்பாட்டம் புரிஞ்சோம், சண்டைகள்லாம் அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் மிஸ்கின் சார் அவர் பிறந்தநாள் கூப்பிட்டாரு. அங்க போயிருக்கும் போது பார்த்தா அவர் என்ட்ரி ஆகுறாரு. இந்த மனுஷனை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது, நம்ம விலைக்கு போயிருமா நான் யோசிக்கிறேன். அவரும் அந்த மனநில வந்தாரா என்னன்னு தெரியல. சரி, ஹாய் சொல்லுமா இல்ல அப்படியே விலையை ஓரமா. ஒரு ஈகோ இருக்குங்களா, பொதுவா மனிதனுக்குள்ள ஒரு ஈகோ இருக்குல்ல, அந்த ஈகோ எனக்கு கொஞ்சம் அதிகம் இருந்துச்சுங்க. ஓடிக்கிட்டே இருக்கு. கேக் வெட்டுவோம் அப்படின்னு மிஸ்கின் சார் கூப்பிட்டாரு. அப்புறம் அந்த கூட்டத்தோட மிங்கிள் ஆயிட்டான். இந்த கூட்டத்துக்கு அந்த மனுஷன் நம்மளை பார்க்க போறான் அப்படின்ட்டு மிங்கிள் ஆயிட்டான். திடீர்னு பார்த்தா கேக் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து அப்படி கழுத்தோட ஈக்குது. இல்லத்துக்கு பார்த்தா திரும்பி பார்த்தா என்ன தலைவா, இல்ல கேள்வி சண்டையை பத்தியே கேட்கணும்னா கேமராவே கடுப்பாயிடுச்சு. அதனால அந்த அந்த எண்ணத்துல அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு படம் பண்ணுவோம். அங்கேயே ஒண்ணு சேர்ந்தோம். அது அவரே கேட்டாரு. இல்லத்துல அன்னைக்கு நீங்க கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் அப்படிதான் பேசுங்க அப்படின்னு. சரி, ஒரு படம் பண்ணுவோம். அதை வந்து நான் என் கேமராமேன் சொன்னேன், இது சேரி சார் பண்ணாதான் நல்லா இருக்கணும். சேரி சாரோட அவங்க நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. அவன் உடனே போன் அடிச்சு பாண்டியராஜ் ஒரு சரியான கதை வச்சிருக்கான் கேளுங்க அப்படின்னா, ஓகே வர சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பேசுவீங்க. கதையை போயிடுச்சுங்க. ஒரு 20 நிமிஷம் தான் ஃபர்ஸ்ட் நான் கதைக்கு சொன்னேன். அப்போ வந்து ஒரு ஐடியா, ஒரு இது இருந்தது. கேட்ட உடனே அந்த ஆகாச வீரன், பேரரசி, பொச்சொல்லா, அந்த ஒரு 10 கேரக்டர் பேரும்போதே அவர் ரொம்ப சார் சூப்பரா இருக்கு சார், பேரே ரொம்ப அழகா, ஒரு ரசிக்கிற விதம் இருக்குல்ல. ஒரு கதையை வந்து அவ்வளவு அழகா அதை ரிசீவ் பண்ணி அவ்வளவு அழகா ரசிச்சு சார் நான் உடனே பண்றேன். அவரு மேனேஜர் குமார் சாரு 2 பேரும் தான் கேட்டாங்க. அது கேட்ட உடனே ஒருத்தரை பார்த்து சூப்பரா இருக்கு, நம்ம பண்ணிடுவோம் சார் அப்படின்னு. அப்படிதான் அந்த அன்பா அழகா ஸ்டார்ட் ஆகும். சார் தேராது சார். இல்லை சார், எல்லாத்தையும் அவர் கேக்குதா, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாங்க. இது மாதிரி சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. சுகு சார் சொன்னாப்புல அதான் எல்லாமே சொல்லி முடிச்சா. இது நான் என்ன பதில் சொல்றது, கதையை சொன்ன உடனே அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அவ்வளவுதான். இவங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லி, உங்களுக்கு எல்லாம் மசூலாம் சொல்லிருக்காங்க. கதை உங்களுக்கு 20 minutes சொல்லிருப்பாரு ஃபர்ஸ்ட். இல்ல ஃபுல் நரேஷன், ஃபுல் நரேஷன், ஃபுல் தான் சொன்னீங்க, ஃபுல் ஸ்டோரி சொன்னீங்க. அவ்வளவுதான் இருக்கும். பட் அது கேட்ட உடனே இது எல்லாருக்குமே சரி, அவர் சொல்ற விதத்திலே பிடிச்சிருங்க. தெரிஞ்சது சார் தேராது சார். இந்த நீங்க எதுவும் பாதிக்க சார், நம்ம அந்த டாபிக் வெளியே போவோமா சார்? அது முடிஞ்சு போச்சு சார். அது பேச வேண்டிய காரணம் என்ன சார்? ஏன்னா நிறைய பேர் தெரியாம வெளிப்படையா சொல்ல வேண்டிய கட்டாயம். ஏன்னா நாங்களே அதை பதிவு பண்ணிக்க விரும்பணும். பின்னாடி பாக்குறதுக்கு எங்களுக்கே இதுவா இருக்கும்ல. அதுதான், வேற ஒண்ணு இல்லை சார். ஒரு நிமிஷம், 3 முடிச்சுட்டு வந்துட்டாங்க கேக்குறாங்க. மைக் எங்க குடும்பம் அங்க முடிச்சுட்டு